ஒரு காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்ஃபோன் வேணும்னு சொல்லி 2A பிராண்ட் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? மினி ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கா? அது எங்கடா இருக்கு? அவரும் செத்துட்டாரேடா. மினி ஸ்மார்ட் போன் செத்துருச்சா? எப்போ 2A பிராண்டுமே போட்டு தள்ளிட்டாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. என்ன காரணம்னு கேட்டா இந்த மினி ஸ்மார்ட் போன்ல எங்கப்பா முழுசா ஒரு ஆல்ரவுண்டர் இருக்குது. ஒரு மினி போன்ல நம்ம எதிர்பார்த்த எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல சொல்லிட்டே இருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கான்றதை நம்ம பாத்துருவோம். ஆனா சேட் பார்ட் என்னன்னா, இந்தியால இது லான்ச்சே ஆகல, லான்ச்சும் பண்றதில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு குட்டி கிடையாது. பட் கையில் எடுக்கும் போது ப்ராப்பரான ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் ஃபீல் வந்து கிடைக்குதுங்க. சாலிடான போனாவும் இருக்கு, கை கடக்கமா இருக்கு. என் கை கொஞ்சம் பெருசு, பட் இருந்தாலும் நார்மல் கையில் இருக்கும் போது கூட உங்களுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் சொல்ல போனா இப்ப கம்பேரிட்டிவ்லி நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்த ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ் பக்கத்துல வச்சு பாருங்க, இது ஓரளவுக்கு சின்னது தான். சரி, எந்த அளவுக்குடா சின்னதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது 6.31 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்கு. இது ரொம்ப சின்னது இல்லைல்ல? எஸ், ஏன்னா 6 இன்ச்சுக்கு கீழே ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தா இங்க எதுவும் பெருசா ஓட மாட்டேங்குது. அண்ட் அந்த அளவுக்கு சின்னது நமக்கு தேவையான்றது இப்போ ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து இருக்கு. நமக்கு அவ்வளவு சின்னது தேவை கிடையாது. இது ப்ராப்பரா கரெக்டா இருக்கு. ஏன்னா இதுல பெசில்ஸ் பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போது ரொம்ப மினிமலிஸ்டிக்கா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நீங்க கையில பிடிக்கிறது போனும் டிஸ்பிளேவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பக்கத்துல நம்ம இருக்கிறதுலே தின்னஸ்ட்னா ஐபோன் தான். ஒரு சிமெட்ரிக்கான பெசில்ஸோட வரும். அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் வச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆமா, இப்படி வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது ஐபோன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, லோகோவை பார்க்காம. ஏன்னா டிசைன் அந்த மாதிரியே, அந்த பாக்ஸி டிசைன், ஐபோனோட டிசைன் அதே மாதிரி தான் இருக்கு. எல்லா பிராண்டுமே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் விதிவிலக்கல்ல மாறிட்டாங்க. ஆனா அந்த கர்வி ஃபீல், கையில பிடிக்கிறதுக்கு அண்ட் இந்த எட்ஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பார்க்கறது நல்லா இருக்கு. போர்ட்ஸ்ல இருந்து எல்லா விஷயங்களும் கீழே மட்டும் தான் இருக்கு, மேல கிளீனா இருக்கு. ஐயோ, அப்ப ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லையா அப்படின்னு டவுட்டே வேணாம், இங்கே தான் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இந்த சைஸுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இயர்பீஸ் ஸ்டுடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கு. கீழே இருக்குது பாத்தீங்களா, அதுதான் ஐஆர் பிளாஸ்டர். எங்கெங்கயோ வச்சீங்க பரமா, கடைசியில் எடுத்து வந்து இங்க வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி முடிக்கும் போது அங்கேயே மைக் ஒன்று இருக்கு. அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த சொல்லணும், கலர் சட்டிலா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அண்ட் இந்த கேமராவுடைய டிசைனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிக்கா கொடுத்துருக்காங்களா, கரெக்டா சென்டர்ல இருக்கிற மாதிரி, ரொம்ப இந்த சைடு அந்த சைடுலாம் இல்லாம நல்லா இருக்கு. பிளஸ் அந்த கேமரா பம்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டா தான் வெளியே வந்திருக்கு. அதுல ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமா வந்து மட்டும் சும்மா அந்த ரிம் எல்லாம் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு மேல ஃபிளாட்டா இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கேமரா எவ்வளவு இருக்கு உள்ள இருக்குதுன்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மூணுமே வெவ்வேறு விதமான கேமராஸை வெவ்வேறு விதமா வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்கதா சொன்னாங்க. நாங்க எடுத்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்க. முக்கியமான விஷயம், அது சைஸ் கூட கொலாபரேஷன்ல இருக்கு இல்லீங்களா. சைனால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல பெருசா கேமராவை நான் எதிர்பார்க்க மாட்டேன், உங்களுக்கும் சாம்பிள்ஸ் காமிக்க மாட்டேன். பட் இந்த கேமரா உண்மையிலேயே நல்லா இருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல அவுட்டோர்ல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க 1x எடுத்தாலுமே சரி, இல்ல நீங்க டெலிஃபோட்டோல எடுத்தாலுமே சரி, ஈவன் அல்ட்ரா வைட்ல எடுத்த ஷாட்ல கூட இமேஜ் அந்த கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. we are impressed. எங்க டீம்ல எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இதே நாங்க இன்டோர்ல எடுக்கும் போது ப்ராசஸிங் அந்த அளவுக்கு வந்து சரியா இல்ல, கொஞ்சம் ஆயில் பெயிண்ட் மாதிரியும் டீடைல்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கு. சோ ஃபார் இந்த போனுடைய கேமரா நல்லபடியா தான் இருந்திருக்கு. ஒருவேளை இந்தியாவில் இதை கொண்டு வரும் பட்சத்துல, கொண்டு வரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன், நீங்க எதிர்பார்க்கறீங்களான்னு சொல்லுங்க. கொண்டு வரும் பட்சத்தில் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இதை ஆப்டிமைஸ் பண்ணி மட்டும் கொடுத்தாங்க நல்லபடியா அப்படின்னா நல்லாவே இருக்கும். இது ரியர் ஃபேசிங் கேமரா, மெயின் கேமராவில் எடுத்துட்டு இருக்கு. 4K 30 FPS ஷூட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இதில் 4K 120 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இப்போது ஒரு ஷேடோவில் இருக்கேன். இப்போது பார்க்க ஃபேஸு ஸ்கின் டோன்லாம் அப்படி இருக்குங்க. இப்போது ஃபேஸோட ப்ராசஸிங்லாம் அப்படி இருக்குது. ஹெச்டிஆர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபேஸில் பார்க்க ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்குது, நார்மலுக்கும் ஹெச்டிஆருக்கும் வித்தியாசம் இருக்கா, பார்க்க நோட்டிசபிள் அளவுக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 4K 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 4K 60 வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஒரு சூப்பரான விஷயம். இப்போ அப்படியே ஸ்க்ரீன் பக்கம் வரும்போது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை பாருங்க, கலர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல பஞ்சியாகவும் இருக்கு. அண்ட் வியூயிங் ஆங்கிள்ஸுமே ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. நாங்கள் அவுட்டோர்லையுமே யூஸ் பண்ணி பார்த்தோம், அதுலையுமே எந்த ஒரு இஷ்யூமே எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது விவோட ஸ்பான்சர் வீடியோ தானே ப்ரோ அப்படின்றத மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு சில டைம் மட்டும் தான் ஒரு சில பிராண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் அது நல்லா இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். இதுல கான்ஸும் இருக்கு, அதை கடைசியில சொல்றேன், அதையுமே பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் கான இப்பவே சொல்லிடுறேன், என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு, ஆனா கீழே வச்சிருக்காங்க. சரி, சின்ன போனும் மாத்தி வச்சிட்டாங்கன்னு யோசிச்சாலும் அது அல்ட்ராசானிக் கொடுக்காம ஆப்டிகல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. சரி, பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்னடா கொடுத்துருப்பாங்க, ஃபிளாக்ஷிப்ன்றீங்க, அது இந்த சீசன்ல ஸ்னாப்டிராகன் 8 எலிட் தானேன்னு யோசிச்சீங்கன்னா அதான் கிடையாது. டைமென்சிட்டி ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. டைமென்சிட்டி 9400 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் 3 நானோமீட்டர் டெக்னாலஜியில கொண்டு வந்த ப்ராசஸர் தான். சரி, அதுல பெஞ்ச் மார்க் தான் எப்படி இருக்கு, ஓரளவுக்காச்சும் வருதா இல்ல அடி வாங்குதான்னு சொல்லி யோசிச்சு பார்த்து நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்.
பார்த்தோம். ஏன்னா AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 2.5 மில்லியன் வந்திருக்கு. நாங்க ஏற்கனவே ஸ்னாப்டிராகன் 8 எலிட் சிப்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம். அப்ராக்சிமேட்லி 2.7 அந்த ரேஞ்ச் கிட்ட வருது. நாட் a big difference. CPU throttling டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுல 58% வந்திருக்கு. 3D மார்க் டெஸ்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 37% தான். really bad. இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செக் பண்ணது, இருந்தாலும் இன்னொரு தடவையும் செக் பண்ண சொல்றேன். அப்பயுமே என்ன ஸ்கோர் வந்திருக்குன்னு வந்து பாருங்க. அண்ட் இதுல ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கோர் ஸ்டெபிலிட்டி எல்லாம் கம்மியா இருந்தாலும் ஹீட்டிங் ஆகல. ஹீட்டிங் மேக்ஸிமமே 47 டிகிரி தான். அண்ட் நம்ம டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நாங்க ஏசி ரூம் எல்லாம் வச்சு இருந்தாலும் நாங்க அங்க டெஸ்ட் பண்றது கிடையாது. எல்லாமே ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வந்து தான் எப்படி இருக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்னாப்டிராகன் 8 எலிட்லாம் வரப்போகுது வீடியோ, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயர் ஆயிடுவீங்க நீங்களே, அந்த அளவுக்குலாம் இருக்கும். ஸோ அதனால முன்னாடியே ஒரு ஹெட்ஸ் அப். இந்த மாதிரி மினி ஃபார்ம் ஃபேக்டர்ல ஸ்மார்ட் போன்ஸ் இப்ப வரைக்கும் ஃபெயில் ஆனதுக்கு மிகப்பெரிய ரீசனே அந்த பேட்டரி லைஃப் தான். பட் இதுல சர்ப்ரைசிங்லி அட்லீஸ்ட் ஆன் பேப்பர்ல என்னடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5700 mAh பேட்டரியை கொடுத்திருக்காங்க. அது எதனால பாசிபிள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சிலிகான் கார்பன் பேட்டரியை யூஸ் பண்ணதுனாலன்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு அதே ஃபார்ம் ஃபேக்டர் with extra capacity. ஸோ இதில் ஆரிஜின் OS தான் இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நமக்கு வரும்போது FunTouch OS தான் வரும். பட் சொல்ல போனால் அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, ரேம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு. பட் என்ன பண்ணுறது, நம்ம கேரகம் இங்கே வரும்போது மாற்றி கொடுப்பாங்க. சரி, இந்த FunTouch OS 15 ஏதாச்சும் உருப்படியாக கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த FunTouch OS 15 அப்படி என்னதான் கொண்டு வர போறாங்கன்றத பற்றி வீடியோ போட்டுப்போம், செக் பண்ணி பாருங்க. ரேம் டைப் ஸ்டோரேஜ் டைப்லாம் லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் USB Type-C போர்ட் வெறும் 2.0. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பேச மாட்டாங்க. இதை போய் பெருசாக என்னப்பா டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, சிம்பிள் ஃபேக்டுக்காக சொல்றேன், 4.0க்கும் 2.0க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு வந்து பாருங்க. அதோட ஸ்பீட் வந்து 40 GB/s. பட் இதுல வெறும் 480 MB/s. டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா பர்சன்டேஜ்ல போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு. ஸோ சின்ன சின்ன காம்ப்ரமைசஸும் அங்கங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு இந்த போனை எவ்வளவு லான்ச் பண்ணிருக்காங்க சைனாலன்னு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய். ஸோ இந்தியாவுக்கு எடுத்து வரும்போது அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி ஒரு 60-65க்கு கொண்டு வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாலும் அந்த பிரைசிங்க்கும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த சைஸ்ல ஒரு காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வித் நல்ல கேமராஸ், நல்ல பேட்டரி லைஃப், நல்ல டிஸ்பிளே, அது மூணுமே இதுல இருக்கு. சின்ன சின்ன காம்ப்ரமைஸுமே இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கண்டிப்பா இந்த போன் லான்ச் ஆகணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் பர்சனலி. பட் அவங்க கொண்டு வருவாங்களான்னு தெரியல. நீங்களும் எஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எஸ் பிரிங் திஸ் ஸ்மார்ட் போன் டு இந்தியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் நம்ம லக்ல கொண்டு வராங்களான்னு. இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வர சொல்றது நீங்க வாங்கணுன்றதுக்காக கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ் வந்தாதான் இதை தொடர்ச்சியா ஓகே பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனும் இந்தியாவில் சேல் ஆகுது, மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லி மற்ற பிராண்ட்ஸை கொண்டு வருவாங்க பட்ஜெட் செக்மெண்ட்லயும். அதுக்காக